உங்க பிசினஸ உலக லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசை இருக்கா? சூப்பர் ஐடியா. ஆனா சரியான திட்டமிடல் இல்லாம நீங்க பாட்டுக்கு களத்துல இறங்குனீங்கன்னா அந்த கனவு ஒரு பெரிய தோல்வியா முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த வெற்றிக்கான ரகசியம் என்ன? வாங்க இந்த முழு அலசல்ல அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்களேன், 10க்கு 7. என்னங்க இது, ஷாக்கா இருக்குல்ல? உலக லெவல்ல ஆரம்பிக்கிற 10 பிசினஸ்ல 7 பிசினஸ் தோல்வி அடைஞ்சிருது. ஏன் இப்படி நடக்குது? நாம நினைக்கிற மாதிரி இதுக்கு காரணம் பெரிய போட்டியோ பணப்பிரச்சனையே கிடையாது. காரணம் ரொம்ப சிம்பிளான, ஆனா நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆமாங்க, இவ்ளோ பெரிய தோல்விகளுக்கு காரணம் டெக்னாலஜியோ போட்டியோ கிடையாது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது வெறும் ஒரே ஒரு முக்கியமான ஸ்டெப்பை கவனிக்காம மிஸ் பண்றது தான் ரொம்ப சுலபமா சரி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு தவறு. உங்ககிட்ட ஒரு செமையான ப்ராடக்ட் இருக்கலாம், ஆனா அது மட்டுமே போதுமா? கண்டிப்பா இல்ல. பல பெரிய கம்பெனிங்க கூட சூப்பரான ப்ராடக்ட் வச்சிருந்தோம் வெளிநாட்டு சந்தைகள்ல தோத்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க தங்களை முழுசா தயார்படுத்திக்காம ஒரு விதமான விரிவாக்க சூதாட்டத்துல இறங்கிட்டாங்க. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பைலட் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஃப்ளைட் செக்லிஸ்ட் இல்லாம கிளம்புவாரா? மாட்டாருல்ல. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செக்லிஸ்ட் வச்சிருக்கணும். அப்போ அந்த விரிவாக்க சூதாட்டத்துல ஜெயிக்க நமக்கு ஒரு செக்லிஸ்ட் வேணும் இல்லையா? அதுதான் இந்த உத்திசார் பொருத்த கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட் ஃப்ரேம்வொர்க். இதுதான் உங்க வெற்றிக்கான அந்த பைலட் செக்லிஸ்ட். இது என்னன்னா சும்மா குருட்டு அதிர்ஷ்டத்துல போறது இல்ல. இது ஒரு பக்காவான டேட்டாவோட பண்ற ஒரு அனாலிசிஸ். களத்துல இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது. இந்த ஃப்ரேம் ஒர்க்ல 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒரு பிசினஸ் ஜெயிக்கணும்னா இந்த 4 விஷயத்தையும் கண்டிப்பா பார்க்கணும். அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல்ல டெக்னாலஜி பொருத்தம். இதை சிம்பிளா புரிஞ்சிக்க வாங்க நாம ஃபிட்வெஸ்ட்னு ஒரு ஃபிட்னஸ் ஆப் கம்பெனியா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவங்க ஒரு புது நாட்டுக்குள்ள நுழைய போறதா நினைச்சுக்கலாம். டெக்னாலஜி பொருத்தம்னா சும்மா நம்ம கிட்ட டெக் இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஊர் சூழலுக்கு அது செட் ஆகுமான்னு பார்க்கறது. உதாரணத்துக்கு ஃபிட்வெஸ்ட் என்ன யோசிக்கணும்? அவங்க ஊர் இன்டர்நெட் ஸ்பீடுக்கு நம்ம ஆப் தாங்குமா? அவங்க பயன்படுத்துற பேமெண்ட் சிஸ்டம் கூட நம்மளால கனெக்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள் தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது 2வது தூண், சந்தை அணுகல். உங்க ப்ராடக்ட் எவ்வளோ சூப்பரா இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியலனா எல்லாமே வேஸ்ட் தான் இல்லையா? இதுதான் பிசினஸோட வியாபார பக்கம். இப்போ ஃபிட்வெஸ்ட் என்ன யோசிக்கணும்? முதல்ல அந்த நாட்டுல மக்களுக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு ஃபிட்னஸ் ஆப் தேவையா? சரி, தேவை இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க எந்த ஆப் ஸ்டோரை அதிகமா யூஸ் பண்றாங்க? அங்க நமக்கு போட்டியா யார் இருக்கா? நம்ம பிராண்ட் பேர் பெருசா இருக்கலாம், ஆனா அது மட்டுமே ஜெயிக்க வச்சிடாது. 3வதா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்ணுன்னு கூட சொல்லலாம், திறமையாளர்கள். சரியான ஆட்கள், ஒரு நல்ல டீம் இல்லாம எந்த பிளானும் ஜெயிக்காது. இதுல கோட்டை விட்டா மத்த எல்லாம் சரியா இருந்தா கூட ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபிட்வெஸ்ட்ல என்ன பார்க்கணும்? அந்த நாட்டில் நமக்கு நல்ல டெவலப்பர்ஸ் கிடைப்பாங்களா? ஒரு சேல்ஸ் டீம் செட் பண்ண எவ்வளோ செலவாகும்? உங்ககிட்ட பெஸ்டான டெக்னாலஜி இருக்கலாம், ஆனா அதை ரன் பண்ண சரியான ஆட்கள் வேணும் இல்லையா? கடைசி மற்றும் 4வது தூண், அறிவுசார் சொத்துரிமை. நிறைய பேர் இதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, ஆனா இது ரொம்ப முக்கியமான, ஏன் ஆபத்தான ஒரு விஷயம் கூட. உங்க பிராண்டையும் உங்க டேட்டாவையும் உங்க ஐடியாவையும் சட்டப்படி பாதுகாக்காம ஒரு புது இடத்துக்கு போறது பெரிய ரிஸ்க். ஃபிட்வெஸ்ட் மாதிரி ஒரு டெக் கம்பெனிக்கு அவங்களோட சொத்தே அவங்க பிராண்ட் பேரும் யூசரோட டேட்டாவும் தான். அப்போ அந்த நாட்டில் டேட்டா பாதுகாப்பு சட்டங்கள் எப்படி இருக்கு? நம்ம பிராண்ட் பேரை வேற யாராச்சும் யூஸ் பண்றாங்களா? இதெல்லாம் செக் பண்ணாம உள்ள போனா பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ இந்த 4 தூண்களையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இத வச்சு எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? எப்படி நம்ம தயார் நிலைய அளக்கிறது? வாங்க பார்க்கலாம். வாங்க ஃபிட்வெஸ்டோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட பெரிய பலம் என்னன்னா, அவங்கக்கிட்ட ஒரு சூப்பரான கிளவுட் சிஸ்டம் இருக்கு. ஆனா வீக்னஸ், அந்த நாட்டில் யூஸ் பண்ற லோக்கல் பேமெண்ட் ஆப்ஸோட இன்னும் அவங்க கனெக்ட் பண்ணல. அதே மாதிரி அவங்க பிராண்டுக்கு உலக அளவுல பேர் இருக்கு, ஆனா அந்த நாட்டில் மக்கள் அதிகமா யூஸ் பண்ற சோஷியல் மீடியால அவங்க இல்ல. இதான் அந்த இடைவெளி. இந்த சார்ட்டை பாருங்க, விஷயம் இன்னும் தெளிவா புரியும். ஃபிட்வெஸ்ட்க்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கு, அதுக்கு 5க்கு 5 மார்க். ஆனா திறமையாளர்கள் விஷயத்துல பாருங்க, ஸ்கோர் ரொம்ப கம்மி, வெறும் 2 தான். இது ஒரு பெரிய வார்னிங் சைன் இல்லையா? இந்த அனாலிசிஸ் எதுக்குன்னா இத மாதிரி பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போ அவங்களுக்கு டேலண்ட் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலாம். ஒரு லோக்கல் கம்பெனியோட டைப் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் அதை சரி பண்றதுக்கான முதல் ஸ்டெப். சரி, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது, நம்ம கையில எல்லா டேட்டாவும் இருக்கு. இப்போதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. முன்னாடி போகலாமா இல்ல வேண்டான்னு முடிவெடுக்கலாமா? அந்த ஃபைனல் டெசிஷனை எப்படி எடுக்கிறது? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள்.
உங்க பலமெல்லாம் சந்தை வாய்ப்போட கரெக்டா பொருந்தி போகுதா? வர்ற ரிஸ்கை எல்லாம் சமாளிக்க முடியுமா? அப்போ தாராளமா முன்னாடி போகலாம். ஆனா சரி செய்யவே முடியாத பெரிய பிரச்சனைகள் இருந்தா, இல்ல அங்க இருக்கிற சட்டங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லன்னா, பின்வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். இது எமோஷனலா எடுக்கிற முடிவு கிடையாது, முழுக்க முழுக்க உண்மைகளை வச்சு எடுக்கிற முடிவு. சோ கடைசியா நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். இந்த புது நாட்டுல ஜெயிக்கிறதுக்கு தேவையான டெக்னாலஜி, திறமையான டீம், மார்க்கெட்டை அணுகுற வழி, அப்புறம் சட்ட பாதுகாப்பு, இது எல்லாம் நம்ம கிட்ட சரியா இருக்கா? இந்த கேள்விக்கு உங்களால முழு நம்பிக்கையோட ஆமாம்னு பதில் சொல்ல முடிஞ்சா உங்க உலகளாவிய பயணம் நிச்சயம் ஒரு பெரிய வெற்றியாக அமையும். இத பத்தி யோசிச்சு பாருங்க.